ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா புளியோதரை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வானலை வச்சிங்க. அதில் வந்துட்டு வெந்தயம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, அப்புறம் கொஞ்சம் மல்லி, இன்னும் கொஞ்சம் வந்து மெயினாக வெந்தயம் தான். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் வறுத்துடணும். சரியா, கருகாமல் வறுத்துடணும். அதுக்கு சிம்மில் வேணால் வச்சுக்கிங்க. அதுக்கு பெருங்காயம் வந்து சில பேர் வீட்டில் கட்டியாக இருக்கும். அப்படி கட்டியாக இருந்ததுன்னா அதையும் இதில் போட்டு வறுத்துங்க. கருவேப்பிலை தேவைன்னா கருவேப்பிலையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வறுத்து தனியாக வந்து வச்சுருங்க பொடி பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு வானலை வச்சு அந்த வானலில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொத்தமல்லி, உளுந்து, அதுக்கப்புறம் இது கடலைப்பருப்பு, நிலக்கடலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வறுத்துருங்க. அந்த வறுக்கிறது வந்து கருகிடாமல் பார்த்துக்குங்க. நல்லா வறுத்துடணும். நான் வந்து அதில் பெருங்காயம் வந்து நான் போடலை, அதனால் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வறுத்துனேன். கொஞ்சம் பொன் முருவலாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளித்தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை வந்து இதில் கொஞ்சம் இப்போ நாங்கள் வந்து இது 4 பேர் 4 அல்லது நிறையா சாப்பிட்டா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இது செய்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1 ஸ்பூன் வந்துட்டு நான் ஜீனி போட்டுக்கிட்டேன். பொடி வந்து 3 ஸ்பூன் பொடி போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு ஜீனி போட வேண்டாம். கண்டிப்பாக வந்துட்டு வெல்லம் போட்டுக்குங்க. நான் வந்து வெல்லம் இல்லாதனால ஜீனி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி நல்லா கொதிக்க விடுங்க. பொடியை போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இறக்கிட வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா எண்ணெயே தளன்னு இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் இறக்கிட வேண்டியதுதான். நான் இன்றைக்கி குக்கரில் சாதம் வச்சேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு உதிரியாக சாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் சாதம் வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் சாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் சாதத்தை கொட்டிங்க. கொட்டதுக்கப்புறம் இந்த இது இருக்குது இல்லையா, அந்த ஏற்கனவே நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுற வேண்டியது தான். கலந்து விடுறப்ப டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா இதில் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நிலக்கடலை வந்து சில நேரங்களில் வறுத்த நிலக்கடலை வாங்கி வச்சோம்னா டைரெக்டாக கூட அந்த நிலக்கடலையை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறினா புளி சாதம் ரெடி. இன்றைக்கி நான் ரெடி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் வந்து எல்லாருமே உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து மீல் மேக்கர் சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்